பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கர்த்தர் கொடுக்கிற வேத வசனம் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்க வேண்டும் என்று போதித்தான். அப்படி போதித்தாள் அப்படி கூட எடுத்துக்கலாம். நான் தான் போதிக்கிறேன். அந்த போதனை கர்த்தருக்கு பயந்து, இப்போ ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை நான் போதிக்கிறேன் உங்களுக்கு என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த நாட்கள்ல சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதனால இந்த கடைசி காலத்துல நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் சியோனின் வாழ்வை காண்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் சுகித்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவருடைய நம்பிக்கை வீண் போகாது. நான் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்துட்டு வாக்குத்தத்த வசனம் எல்லாம் பிடிச்சிட்டு, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னா, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டுமாம். ஒருவன் கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்கிறான் என்றாலே அவனுடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் சாயலாக மாறிவிடும். கெட்ட வார்த்தை பேச மாட்டான், சினிமா பார்க்க மாட்டான், அனாவசியமான கிரியைகள் அவனிடத்தில் காணப்படாது. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அவனிடத்தில் காணப்படாது. யாருக்கு காணப்படாது என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு காணப்படாது என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த நாட்களிலே சத்தியம் புரட்டப்படுகிற நாட்களாக இந்த கடைசி காலம் இருக்கிறது. ஆண்டவர் மத்தேயுவிலே சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற கூட்டங்கள் எழும்பும், வஞ்சிக்கிற ஓநாய்கள் எழும்பும். அதனால மனிதர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், கள்ள ஓநாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டு வசனங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் யார் உணர்வடைகிறார்? தேவனுடைய ஜனங்களே, இந்த 2026வது ஆண்டிலே நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வார்த்தை என்னன்னா, அது நீங்க தீர்க்க தரிசனமாக எடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைகள் அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது என்னன்னா, இது கடைசி ஆண்டு 2026, நம்ம கடைசி நாட்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும், பலவிதமான கொடுமைகள் இந்த தேசத்தில் நடந்தாலும், வேதனைகளுக்கு ஆரம்பமான இந்த 2026ஆம் ஆண்டிலே நிறைய ஊழியக்காரர்கள் இப்படித்தான் பிரசங்கித்தார்கள், இப்படித்தான் தீர்க்க தரிசனங்கள், கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் நாவிலிருந்து புறப்பட்டது. இப்படி நடக்கும், இந்த தேசத்துல இவ்வளவு கொடுமையான காரியங்கள் நடக்கணும். ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, செழிப்பின் ஆண்டு, உங்கள் வறுமைகள் மாறுகிற ஆண்டு, இப்படி எல்லாம் சொல்லி கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லக்கூடிய கள்ள ஓநாய்கள் இந்த கடைசி நாட்கள் எழும்பி இருக்கிறார்கள். இது நம்மளுடைய கண்கள் கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம என்ன செய்யறோம்? அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இது கடைசி நாட்கள், இனி காலம் செல்லாது. இன்னும் நிர்விசாரம். அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர் வரப்போகிறார் என்று சொன்னால், எனக்கு அங்க சொத்து வாங்கணும், இங்க அதை வாங்கணும், இங்க அப்படி செய்யணும், இங்க இப்படி இதெல்லாம் இல்ல. இது கடைசி காலம், மனம் திரும்பும் நேரம். கடைசி காலத்துக்குள்ள நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்ம மனம் திரும்ப வேண்டிய காலகட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதனால இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் மேல் தான் நான் பிரியமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். மற்ற மாதிரி வாக்கு தத்தங்களை புடிச்சுக்கிட்டு, எனக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தார் ஆண்டவர், இதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். நீ எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவாய்? நீ தேவனுக்கு பயப்படாம, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம, தேவனுக்கு எது பிரியம் அதை செய்யாம, தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை
காரியங்களும் சீர்கேடுகளை அக்கிரமங்களை அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு என்ன சொல்ற? ஏன் துக்க நாட்கள் முடிந்து போகும்? நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எப்படி இருக்க முடியும்? முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படு, எனக்கு பயப்படு. முதலாவது நீ தேடக்கூடிய காரியம் என்னன்னா, என்னுடைய ராஜ்யத்தை தேடு, என்னுடைய நீதியை தேடு. நான் உனக்கு மற்ற காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு. இந்த நாட்களிலே நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீ யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ ஆராய்ந்து பாரு. நீ உண்மையிலே கிறிஸ்துவுக்கு பிரியமா தான் நடக்கிறியா, இல்ல மனிதர்களுக்கு பார்க்க வேண்டும் என்று ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறாயா என்கிறதை நீ ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் சீக்கிரமாய் தூக்கு நூலை கையில் ஏந்தி கொண்டு வருகிறார். நீ எப்படிப்பட்டவனா, நீ எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பக்திமானாக நீ வெளியே வேஷம் போட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ மனிதர்களுக்கு வெளிப்பிரகாரமாக ஒருவேளை பக்தி வேஷங்கள் நீ போட்டுக் கொண்டிருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தை அறிகிறவர் கர்த்தர், உன் உள்ளத்தை அறிகிறவர் கர்த்தர். அதனால நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வாக்குத்தத்தம் எதுக்குன்னா, நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறாய், உன் உள்ளிந்திரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு முடிவு உண்டு, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்தத்துக்குரிய முடிவு, நீ பாவியாக வாழ்ந்தால் பாவத்துக்குரிய முடிவு வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை எடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை உணர்த்தி கொடுத்தார். நாம உலக பிரகாரமான ஜனங்களுக்கு போய் நான் சத்தியத்தை சொல்லுகிறோம் இல்லையா? சத்தியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நமக்கு அதுதான் எக்ஸாம்பிள். யோவான் ஸ்நானகன், பவுல் அப்போஸ்தலர்களா இருக்கலாம், யாரு இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கதான் நமக்கு ஒரு ரோல் மாடல். அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், யோவான் ஸ்நானகனா இருக்கட்டும், இன்னும் பவுல் அப்போஸ்தலர்கள், பேதுரு, யாராக இருக்கட்டும், பைபிள் பிரகாரம் பார்த்தா அவர்கள் எல்லாம் எப்படி பிரசங்கித்தார்கள்? எப்படி பிரசங்கித்தார்கள்? மனம் திரும்புங்கள், பாவிகளை பார்த்து சொன்னார்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்றுதான் பிரசங்கித்தார்கள். இந்த நாட்களிலே உலக பிரகாரமான மக்களுக்கு நீங்க என்னத்த சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க? பா உன் கடன் பிரச்சனை தீரும், பா உனக்கு அந்த நோய் தீரும், பா உனக்கு அப்படி இப்படி 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 சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. ஒருவனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னது? வா உனக்கு 5 மாடி வீடு தருவாரு, வா உனக்கு 10 கார் தருவாரு, வா உன் பியாயில இருந்து உன்னை குணப்படுத்துவார், வா உன் நோயில இருந்து குணப்படுத்துவார். இல்ல சத்தியம். சத்தியம்ங்கிறது எது என்றால், வா உனக்கு இந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலை தருவார், நீ நரக பாதாளத்துக்கு போகாதபடிக்கு தேவன் உன்னை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவாருங்கிறது தான் சத்தியம். இந்த நாட்களிலே இந்த சத்தியத்தை எப்படி சொல்லுகிறார்கள்? வா உன் கடன் பிரச்சனை தீரும், வா உனக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு, உனக்கு கேன்சர் வியாதி தீரும், உனக்கு அது செய்வாரு இதை செய்வாரு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆத்துமாக்கள் என்ன செய்கிறார்கள்? உள்ள வர்றாங்க, சர்ச்சுக்குள்ள வர்றாங்க. நோய்கள் சொஸ்தமான உடனே என்ன செய்யறாங்க? அவங்க உங்க காரியம் நடந்தோன்னா சர்ச்சை விட்டு ஓடிடுறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்லி பிரசங்கித்து ஆலயத்துக்குள் கொண்டு வராததான் காரணம். உலக ஆசைகள், உலக காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லி சொல்லி ஆத்துமாக்கள் இந்த நாட்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து போதித்த பிரகாரம் அற்புத அடையாளங்கள், நீங்க சத்தியத்தை சொல்லி ஆத்துமாக்களை நீங்க சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அற்புதங்கள் ஆண்டவர் செய்வாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் விடுதலையாக்கும். உங்களுடைய வாய் வார்த்தைகள் விடுதலையாக்காது. எந்த பரிசுத்தவான்கள் எந்த காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் உலக பிரகாரமான மக்களுக்கு சொன்ன வார்த்தை மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி வா, உன்னை ஆண்டவர் சுகப்படுத்துவாரு. விசுவாசத்தினால் எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ ஒருத்தனுக்கு சுவிசேஷம் ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாய் என்றால் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? அந்த ஆத்துமாவை நரகத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு பிரசங்கிக்க வேண்டும். நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க வாங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி சொல்லி கூப்பிடாதீங்க. பாவத்துல இருக்கிறவங்களை பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், போதும். நீங்க வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நோய பேய கொண்டாக்கு ஒரு குழந்தை தருவார், இதெல்லாம் சொல்லாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுவே மெய்யான தெய்வம், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இதை கேட்டு எவன் வர்றானோ வரட்டும், இல்லாதவன் போகட்டும், அவன் ஆக்கினை தீர்ப்பு அவன் போயிட்டு. நம்ம சொல்ல வேண்டியது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இதுதான் சத்தியம். இதை விட்டுக்கிட்டு நீங்க என்னத்தை தான் சொல்லி கூட்டிட்டு வந்தாலும் அந்த ஆத்மா நிலைக்காது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ உலக பிரகாரமான மக்களை ரட்சிக்கணுமா, ரட்சிப்புகள் நடத்தணுமா, இப்படி சத்தியத்தை சொல்லு.
ஆத்துமாக்கள் அந்நியனியாய் வருவார்கள். மற்ற மாதிரி நீ என்னத்தை தான் சுவிசேஷம் சொன்னாலும் ஆத்துமாக்கள் ஆலயத்துக்குள் வருவார்கள், சுகம் பெறுவார்கள், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். நடக்காது நான் சொல்ல மாட்டேன், நடக்கும். சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படாது, மறுபடியும் சாக்கடைக்குள்ளதான் போய் விழுவாங்க. அதனால் கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லுகிற வார்த்தை, உலக பிரகாரமான மக்களுக்கு நீ சத்தியத்தை சொல்லுவாய் என்றால் மனம் திரும்புதலுக்கேற்ற சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். மற்ற மாதிரி வீடு தருவாரு, காரு தருவாரு, பிள்ளை தருவாரு, பொண்ணு தருவாரு, பையன் தருவாருன்னு பிரசங்கிக்காதீங்க. சுவிசேஷம் சொல்லாதீங்க. அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால அந்த விசுவாசம், அந்த மக்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் அங்க ஆண்டவர் கிரியை நடப்பிப்பாரு. மற்ற மாதிரி அங்க ரட்சிப்பு இருக்காது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் கர்த்தர் ஆவியானவர் என்ன வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் போடுகிறாரோ அதை சொல்லி ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். தேவனுக்கு பயந்து நடங்க. இப்போ ஆண்டவர் என் மூலமா கொடுக்கிற மெசேஜ் அநேகருக்கு பிடிக்காது. இவன் ஏன் இப்படி பேசுறா, இவளுக்கு வேற வார்த்தையே இல்லையா? இல்ல, நான் ஆண்டவர் கொடுக்கறதுதான் நான் சொல்ல முடியுமே தள்ளி என் சுயத்துல நான் சொல்லணும். நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன், உங்களை வாழ்த்தலாம். கிடையாது. உங்களுக்கு ஆசீர்வாதமே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். மற்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம். குப்பைன்னு சொல்லிட்டாரு பவுல். குப்பை என்று எண்ணுகிறேன். அதனால எனக்கு ஆசை, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இருதயத்துல ஒரு பாரம் என்னன்னா, இந்த யூடியூப்ல அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஒரு முத்தாய், ஒரு மணியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை. நான் இதற்காகத்தான் ஓடுகிறேன், வேற எந்த ஒரு ஓட்டத்துக்காகவும் நான் ஓடவில்லை. ஆண்டவரே, இந்த பேதையின் மூலமாய் நீர் பேசுகிறீர். இதை கேட்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே முத்தாய் மணியாய் பிரகாசிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரே ஆசை. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் உண்டு, அல்லது வேற ஒன்றும் இல்லை. அதனால கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் முடிவில் அங்கீகாரம் பெறும். கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இந்த 2026வது ஆண்டுல அநேகர் சொல்லலாம், வறுமை மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், உனக்கு இந்த வருஷம் செழிப்பு, உன்னை ஆசீர்வதிச்சு கொப்பரையில கொண்டு உட்கார வைக்கிறேன்னு சொல்லுவானுங்க. நம்பாதீங்க. அவனுக்கு எல்லாம் கள்ள ஊழியக்காரங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே 2026வது வருஷத்திலே கர்த்தர் சொல்லுகிறது, உபத்திரவம் பயங்கரமா இருக்கும், வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றுதான் இந்த 2026 எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொடுத்த வார்த்தை. இதுல நீ செழிப்பாய் வாழ முடியாது, உனக்கு பாடுகள் வரும், வேதனைகள் வரும். ஆனால் இந்த வருட வாக்குத்தத்தம் என்ன? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிறதான் வாக்குத்தத்தம். அதனால ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. எதுக்கும் பயந்து போயிடாதீங்க. எல்லாம் வரும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படி எல்லாம் வரும்னு சொல்றீங்களேன்னு சொல்லி பயந்துராதீங்க. ஏசு நம்ம கூட இருக்கிறார். சகலத்தை இந்த இயற்கையே படைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த நீர், தண்ணிய, கடலை எதை படைச்ச தேவனும் நம்மள கூட இருக்கிறார். அதனால நம்ம அதை கண்டு பயப்பட வேண்டிய தேவை இல்ல. அதுல பயப்படாதீங்க. இந்த ஆண்டு நமக்கு பாடுகளின் ஆண்டுதான். பயப்படாதீர்கள். இந்த நாட்களில் கர்த்தர் போதித்த வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வழி அவன் போதித்தான். நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வழி உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அதனால இந்த கடைசி நாட்களிலே ஆவிகளை பகுத்தறிந்து யார் எப்படிப்பட்ட ஆவியோடு பிரசங்கிக்கிறார்கள், யார் எப்படிப்பட்ட ஆவியோடு நடக்கிறார்கள் என்பதை நாம் உயித்து ஆராய்வோமாக. ஏனென்றால் அவர்களும் போக மாட்டார்கள், அவர்களை பின்பற்றுகிற உங்களையும் போக விட மாட்டார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை யார் பிரசங்கிக்கிறா? சத்தியத்தோடு யாரு? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் யார் மூலமாய் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறாரோ அவரை பின்பற்றுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். அவர்கள் உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்துவார்கள். இயேசு வர போகிறார். இனி காலம் செல்லாது. இயேசு வர போகிறார். அவருடைய வருகையை சந்திக்க யார் யார் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆயத்தமாயிருப்பார்களே தள்ளி மற்ற மாதிரி வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களோ, மற்ற மாதிரி உலக பிரகாரமா ஆசீர்வாதங்களை பின்பற்றி போகிறவர்களோ நித்திய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வரப்போகிறார். இயேசுவின் வருகையில் யார் போவார்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் போவானே தள்ளி மற்ற மாதிரி யாரும் போக மாட்டாங்க. அதனால கர்த்தர் இந்த நாட்கள் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் தேவனுடைய ஜனங்களே, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். சகலமும்
அவர் மூலமாய் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் சகல சிருஷ்டிப்பும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அதுல முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவீர்கள் என்றால் மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய சின்னங்களே, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை நீங்க கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, உங்க மயிரை வெள்ளையாக்கவும் முடியாது, கருப்பாக்கவும் முடியாது. அதனால நம்மளுடைய தேவை என்ன கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், அவர் பார்த்து கொள்வார். நம்ம தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம்தான். அவருடைய நாமம் நம்ம மூலமாய் பரிசுத்தப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அதை மட்டும் பார்ப்போம், அதை மட்டும் பார்ப்போம். யார் யார் என்ன வேணாலும் சொல்லலாம், அதற்கு பின்னாடி எல்லாம் போயிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை, கடிந்து கொள்கிற வார்த்தை, எச்சரிப்பு உண்டாக்குகிற வார்த்தை, மனம் திரும்புகிற வார்த்தை எங்கே புறப்பட்டு வருகிறதோ கண்டிப்பாய் கேளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? போராட்டங்களிலிருந்து விடுதலை வேண்டுமா? கடன் பாரங்களிலிருந்து விடுதலை வேண்டுமா? கண்ணீர்ல இருந்து விடுதலை வேண்டுமா? எந்த கவலை இருந்தாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க சத்தியத்தை அறிஞ்சு கொண்டீங்கன்னா எல்லாமே மாறி போயிடும். நீங்க நான் இன்னைக்கு சொல்வேன், அநேகருடைய குடும்பங்கள்ல பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் மாறாத காரியம் என்னன்னா, நீங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்கவில்லை. நீங்கள் எப்பொழுது சத்தியத்தை அறிந்து உண்மையான வழியில் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் எல்லாமே மாறி போகும், எல்லாமே மாறி போகும். கர்த்தர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். வருகைக்கு ஆயத்தப்படுவோமா? எல்லா மனக்கசப்புகள், மன்னிக்காத குணங்கள், சீர்கேடுகள், பகைகள், விரோதங்கள் எல்லாவற்றையும் நம்ம தூக்கி போட்டுருவோம். பொறாமைகள், பெருமைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுருவோம். இனி அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதை குப்பை என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு, உலக ஐஸ்வர்யங்களை குப்பை என்று ஒதுக்கி விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது தேவன் நம்மளை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார், எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம். இன்னும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பயந்து நடக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரை நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருவீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இந்த நாட்கள் நீர் வார்த்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உலக பிரகாரமான மக்களுக்கு நாங்கள் எப்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றும் எங்களுக்கு போதித்தீங்க அப்பா, நன்றி அப்பா. ஒரு வார்த்தை கூட வீணாய் தரையில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை 1, 30, 60, 100 பலம் கொடுப்பதாக ராஜாவே. எல்லா ஆத்துமாக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். நித்திய வருகையில் ஆண்டவர், நித்திய வருகை ஒன்று, பரலோக வருகை ஒன்று இருக்கிறது ராஜா. அந்த வருகையில ஒவ்வொரு ஆத்துமாக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவாதி தேவனோடு ஒவ்வொரு நாளும் உறவாட ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையாயிருங்க, ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் அப்பா சோத்திரம் உங்களுடைய அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்து கிருபையாரும் துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.